வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். அரசின் புதிய வரிக் கொள்கை ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. நாட்டில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. பொதுநலவாய கல்வி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு விஜயம். மல்வானை காணியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் சம்மதம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெற்றது. 2009 இறுதி யுத்த காலத்தில் உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதற்கமைய முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று காலை 10:15 மணிக்கு தவத்திரு அகத்தியர் அடிகளாரின் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் நிகழ்வு ஆரம்பமானது. காலை 10:29 மணிக்கு நினைவொலி சத்தம் எழுப்பப்பட்டு 10:30 அகவணக்கமும் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. இறுதி யுத்தத்தில் 4 அங்கத்தவர்களை இழந்த வற்றாப்பளையை சேர்ந்த ஸ்ரீரஞ்சன் ரினோஷாவினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் சமநேரத்தில் ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மதத் தலைவர்கள் மக்கள் பங்கேற்றனர். தேசத்தின் நீளம் தொடர் அபகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவமயமாக்கத்தில் சிங்கள பௌத்தமயமாக்கத்தில் செறிவு அதிகரித்துள்ளது. மத அடையாளங்கள் குறிப்பாக சைவ சமய தலங்கள் தொடர் இலக்குகளுக்கு ஆளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றன. தமிழின் பண்பாடு தற்காலத்திற்கு பொருத்தப்பாடு அற்றதாக சித்தரிக்கப்பட்டு அழிவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தமிழின் தேசிய அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய பூர்வீக வரலாறு சிதைக்கப்பட்டு சிங்கள இனத்தை பூர்வீக குடிகளாக மாற்றும் வரலாறு உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக திராவிடனாக இருந்த ராவண மன்னன் தற்போது சிங்கள ஆரியனாக மாற்றப்படுவதற்குரிய ஆய்வுகள் முன்வைக்கப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் கல்வி பெருமை பாராட்டிய தேசம் தற்போது ஈழத்தமிழினத்தின் மீது கொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை மிக மிக கொடூரமானது. ஒட்டுமொத்த தமிழினத்தின் மீது அதன் இருப்பின் மீது கூட்டு உளவியலின் மீது தமிழ் தேசிய அடிப்படை விழுமியங்கள் மீதும் கொடுக்கப்படும் போர் தமிழ் தேசிய நம்பிக்கைதான் நம் தமிழினத்தின் ஆத்மா. தமிழ் தேசிய கூட்டு உளவியலின் ஆத்மாதான் எங்களுடைய கூட்டு திராணி. இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றுமில்லாதவாறு இந்தியில் முன்வைக்கப்படுகிறது. சிங்கள பௌத்த ஒட்டியாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் நடப்புமுறைக்கு எதிராகும் போராட அணிதர்களை தவிர வேறு எவ்விதத்தையும் எமக்கு முன்வைக்கப்படவில்லை. தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் களத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போரிடுவோம். சர்வதேச நாடுகள் எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய சர்வதேச நாடுகள் எல்லாமே எங்களுடைய தமிழ் இனத்துக்கான நீதியை கோரி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே நோக்கத்திற்காக ஒரே நீதிக்காக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது எங்களுடைய எச்சங்கள் அங்கே நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த எச்சங்களை அனைவரும் வந்து நாளைய தினமும் அடுத்த மறுநாளும் வந்து பார்வையிடலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம்.
மக்களுக்கான சரியான ஒரு சூழ்நிலை ஒரு தேசியமான பார்வை இருக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது வெறுமனே ஒரு நினைவு கொள்ளும் நாளாக மட்டுமில்லாது எங்களது தமிழர்களுக்கு எங்களது தமிழ் தேசத்துக்கு இழைக்கப்படுகின்ற இந்த இனப்படுகளின் உச்ச தினமாகவே தமிழர்கள் அனைவரும் நினைவில் கொள்கின்றனர். வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது. இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏனைய சுடர்கள் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தலில் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் மானிப்பாயில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை சந்தை வர்த்தகர்களின் ஆதரவில் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் ஹலக் கணநாதன் உஷாந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வீதியால் சென்று அனைவருக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மானிப்பாய் தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் இன்றும் யாழ்ப்பாணம் வரதனார் மடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்பாக கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். முள்ளிவாய்க்காலில் சிங்கள தேசத்தால் நடாத்தப்பட்ட தமிழின அழிப்பு இன்றைக்கு 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமக்கு நிகழ்த்தப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்துகின்ற முகமாக முள்ளிவாய்க்கால் வாரம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்றலிலே நினைவேந்தப்படுகிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய போராட்ட வரலாற்றையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் ஞாபகப்படுத்தி அதற்கு எதிராக போராடுவதற்கு எதிர்கால சந்ததி தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் நாவாந்துறை ஹாதி அபூபக்கர் வீதி சந்தையில் இடம்பெற்றது. இறுதி யுத்தத்தின் போது பட்டினியாலும் பசியாலும் மக்கள் வாடிக்கொண்டிருந்த போது இருந்த அரிசியை கஞ்சியாக சமைத்து உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இதனை நினைவுகூரும் முகமாக நேற்று யாழ்ப்பாணம் நண்பர்கள் வட்டத்தினர் இணைந்து கஞ்சியை வழங்கியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு தினமான இன்று மன்னாரிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் மன்னார் நகர பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார், மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா, அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தினால் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா ஏனையின் வீதியில் அஞ்சல் திணைக்களம் முன்பாக 3375வது நாளாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்படும் போராட்ட கொட்டகையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது. தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களின் வரலாற்று, கலாச்சாரம் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க உறுதியான நிலைப்பாடுடன் இருக்க வேண்டும். தமிழ் மக்களின் அரசியல் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் தன்னாட்சி உரிமைகளை அங்கீகரிக்கும்
சர்வதேச தலையீடே நீடித்த தீர்வு என பல தமிழர்கள் நம்புகின்றனர். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தங்கள் வரலாற்று தாயகத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் அமைதியான முறையில் பாதுகாத்து முன்னெடுக்க வேண்டும். தமிழர்கள் தங்கள் அரசியல் உரிமைகளை, வரலாற்று உரிமை மற்றும் கவலைகளை அமைதியான சட்டபூர்வமான ஜனநாயக வழிகளில் சர்வதேச அரங்குகளில் முன்வைக்கும் உரிமை உடையவர்கள். போராட்டங்களுக்கு, பொது பிரச்சாரங்களும், மனித உரிமை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி, வரலாற்று மற்றும் தமிழ் மரபு பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெற வேண்டும். வவுனியா மாவட்ட அந்தணர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுமக்கள், அடியார்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்த மக்களுக்கு தீபமேற்றி ஆத்மசாந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு குருமன்வெளி வட்டார கிளையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. குருமன்வெளி வட்டார உறுப்பினர் பத்மதேவன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதான சுடரினை முன்னாள் போராளியொருவர் ஏற்றி வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், மண்முனை தென்னர்வேல் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மே வினோராஜ், உபதவிசாளர் விசிகரன், போரதியு பெற்ற பிரதேச சபை உபதவிசாளர் கயசீலன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நினைவேந்தல் நிகழ்வில் இறுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் கோபாலப்பிள்ளை தலைமையில் வவுணதீவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அதன் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று அம்பாறை கல்முனை மாநகரத்திற்குட்பட்ட பாண்டிருப்பில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் திஷானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் அக்கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை வெறுகல் ஈச்சிலம்பெற்ற பிரதேசத்தில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. கிராம மக்கள் நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருந்தனர். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இறுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. தேசிய இராணுவ வெற்றி தின நிகழ்வு நாளை இடம்பெற உள்ளது. யுத்த வெற்றியின் 17ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தேசிய வெற்றி விழா நினைவு நிகழ்வு பாரம்பரிய முறைப்படி நாளைய தினம் இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள இராணுவ நினைவிடத்திற்கு முன்பாக இந்த நினைவு நிகழ்வு நடைபெற உள்ளது. இம்முறை நினைவு நிகழ்வில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர் தியாகம் செய்த இராணுவத்தினரின் உறவினர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் பிரிகேடியர் SP அஹயன தெரிவித்துள்ளார். இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மாணவர் படையணி, ரணவீர சேவா அதிகார சபை மற்றும் இராணுவத்தினரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் விசேட அழைப்பாளர்கள் உட்பட 2769 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினேழாவது தடவையாக நாளை அனுஷ்டிக்கப்படும் யுத்த வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய முப்படைகளின் 5289 பேருக்கு
அவர்களது அடுத்த பதவி நிலைகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. தேசிய யுத்த வீரர்கள் நினைவு தினம். நாட்டில் அமைதியை நிலைநிறுத்தவும், தாய்நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும், அளப்பரிய தியாகங்களையும் சிறப்பான சேவையையும் ஆற்றிய முப்படை வீரர்களை கௌரவித்து நன்றி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 19ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. முப்படை தளபதிகளின் பரிந்துரைகளின் பேரிலும் முப்படைகளின் நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாகவும் இப்பதவி உயர்வுகள் வழங்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அரசின் புதிய வரிக் கொள்கை ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை மீறி செல்வதற்கு முற்படுவதன் மூலம் இந்த தருணத்தில் வரி நிர்வாகத்திற்கும் குற்றச்செயல்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. அதாவது, ஒரு தரப்பினர் மறந்து விடுவதால், நோய்வாய்ப்படுவதால், வெளிநாடு செல்வதால் ஏற்படும், அதாவது வேண்டுமென்றே செய்யப்படாத அலட்சியத்தின் காரணமாக வரி நிர்வாக நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் போவதை ஒரு குற்றச்செயலாக கருதும் வரி நிர்வாகத்தை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வரி நிர்வாகம் தொடர்பான வரி நிபுணர்கள், தொழில் முனைவோர் மற்றும் இத்துறையோடு தொடர்புடைய ஏனைய பங்குதாரர்களுடன் இன்று இடம்பெற்ற விசேட சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். Amendments to the Inland Revenue Act, which has come in the form of a Inland Revenue Bill. இது அடிப்படை மற்றும் மனித உரிமைகளை மீறும் நடவடிக்கையாக அமைந்து காணப்படுகின்றன. சிறையில் அடைப்போம் என்று மிரட்டுவதன் மூலம் வரிகளை அறவிடுவது ஜனநாயக விரோத செயலாகவும் அமைந்து காணப்படுகின்றன. அரசின் இந்த நடவடிக்கையானது ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் அடிப்படை மற்றும் மனித உரிமைகளை மீறும் நடவடிக்கையாகவும் அமைந்து காணப்படுகின்றன. வியாபார சமூகத்தை அச்சுறுத்துவதாகவும் இது அமைந்து காணப்படுவதோடு புதிய தொழில் முயற்சிகள் உருவாவதற்கும் ஏற்கனவே தாபித்து காணப்படும் தொழில் முயற்சியாண்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அரசின் இந்த விதிகள் நீதித்துறை அரசாங்கத்திற்கே சவால் விட்டு அரசியலமைப்பையும் மீறும் விடயமாக அமைந்து காணப்படுகின்றன. அதிகாரங்களுக்கிடையிலான பொதுவான தடைகள் மற்றும் சமன்பாடுகள் என்ற கோட்பாடு மற்றும் முக்கிய ஜனநாயக நிறுவனங்களான சட்டவாக்கம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறைகளுக்கிடையே அமைந்து காணப்படும் அதிகாரங்களுக்கிடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகள் என்பன இதனால் மீறப்படுகின்றன. இச்சந்தர்ப்பத்தில் வரி செலுத்த வேண்டிய சகலரும் தமது வரிகளை செலுத்த வேண்டும். வரிகளை செலுத்தாது இழுத்தடிப்பு செய்யும் வேலையை செய்யக்கூடாது. வரி வலைக்குள் அடங்கும் அனைவரும் கட்டாயமாக தமது வரிகளை செலுத்த வேண்டும். இதனை ஒரு குற்ற செயலாக கருதுவது ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும். ඒකටයි අපි අද මේ කැඳවීම ඉතාමත්ම කෙටි කාලයක් තුළ ක්‍රියාත්මක කරේ. පැමිණි ඔබ සියලු දෙනාට நாட்டில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் நாட்டை சூழ நிலவிய குறைந்த காற்றழுத்த வளிமண்டல நிலைமையே மழையுடனான வானிலைக்கு காரணம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දිවෙනාශ්‍රිතව පැවති අඩුපිටන කලාපයේ මේ වෙනකොට සම්පූර්ණයෙන්ම දිවෙනෙන් ඉවත්ව ගොස් ඒ බලපෑම අපිට සම්පූර්ණයෙන්ම හමු වෙලා පවතිනවා. நாட்டை சூழவிருந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது நாட்டிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளதுடன் அதன் தாக்கமும் முழுமையாக குறைவடைந்துள்ளது. தற்போது நாட்டை நோக்கி படிப்படியாக தென்மேற்கு திசையிலான காற்று ஓட்டம் நிலை பெற்று வருகின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று காலத்திற்காக வளிமண்டலம் தயாராகி வரும் நிலையிலேயே தற்போது காணப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்குள் நாட்டின் மீது தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெறும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் நிலையை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். குறிப்பாக தெற்கு மேற்பரப்பில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மீனவ மற்றும் கடற்போக்குவரத்து சமூகத்தினர் இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அதேபோன்று எதிர்கால வானிலை அறிக்கைகள் குறிப்பாக வரவிருக்கும் பருவக்காற்று கால வானிலை அறிக்கைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த நாட்களில் நாட்டை சூழ நிலவிய குறைந்த அழுத்த வளிமண்டல நிலைமையே அந்த மழைக்காலத்திற்கு பெருமளவு காரணமாக அமைந்திருந்தது. தற்போது அந்த நிலைமை நாட்டிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளதால்
அதன் தாக்கமும் குறைவடைந்துள்ளது. இருந்தபோதிலும் தற்போது பருவக்காற்று ஓட்டத்திற்காக வளிமண்டலம் தயாராகி வருவதால் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மீண்டும் மழையுடனான காலநிலையை நாம் எதிர்பார்க்க முடியும். කෙසේ නමුත් දැන් මෝසම් සුළම් ප්‍රවාහය සඳහා වායුගොඩ සකස් වෙමින් පවතින නිසා ඉදිරියේදී විශේෂයෙන් දිවෙනේ නිර්තදී කොටසේ වැසි සහිත කාලගුණ තත්ත්වයක් අපිට අපේක්ෂා කිරීමේ හැකියාව තියෙනවා. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை கிண்ணியாவில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களை மாத்திரம் நம்பியிராமல் பொதுமக்களின் பரந்த பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த தேசிய செயற்திட்டத்தின் ஒரு கட்டம் இன்று திருகோணமலை கிண்ணியாவில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. கிண்ணியா போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்னமால தலைமையில் கிண்ணியா மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கையின் போது போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் வாகனங்களில் ஒட்டப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மத்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கிண்ணியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினர் இந்த விசேட வேலை திட்டத்தை முழுமையாக ஒழுங்கமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முழுநாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு செயற்திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு மற்றும் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜெயசுந்தர ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் மாவட்ட போதைப்பொருள் முதற் தடுப்பு உத்தியோகத்தர் பாத்தினேஷன் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நடவடிக்கை இடம்பெற்றது. துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. பிரதி போலீஸ் அதிபர்களான கல்பான லலித் லீலாரத்ன போலீஸ் உயர் அதிகாரிகள் மாவட்ட செயலக போதைப்பொருள் முத்தடுப்பு உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கேற்றனர். முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தினூடாக இந்த நாட்டில் குறையோடி போயிருந்த இந்த போதை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களின் சிந்தனையினூடாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த அகன்று செல் முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தினூடாக இன்றைய தினம் இந்த மட்டக்களப்பு நகரிலே போதை கலாச்சாரம் தொடர்பான தெளிவூட்டலையும் அதே நேரம் சுவர் ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதனூடாக அதனை தெளிவுபடுத்துவதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தோம். இதிலே அனைத்து போலீசாரும் அரசு அதிகாரிகளும் உட்பட அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலே எதிர்வரும் 20ஆம் தேதி கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களின் வருகையின் நிமித்தம் முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் இன்றைய நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே மிகவும் மோசமான ஒரு போதை கலாச்சாரம் உருவாகி இருந்தது. பல இளைஞர் யுவதிகள் போதையினூடாக தங்களது வாழ்வை இழந்திருந்தார்கள். ஆகவே இந்த போதை கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே இல்லாமல் செய்வதன் ஊடாகவும் அதே நேரம் இந்த பாவனையில் இளைஞர் யுவதிகள் மாட்டி சிக்கி தவிக்கின்ற அந்த இளைஞர் யுவதிகளை மீட்பதற்கான முன்னெடுத்தான வேலை திட்டங்களையும் நாங்கள் இதனோடு ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே போதைகளை இல்லாமல் செய்வதற்கான எங்களது முயற்சியினை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதனூடாக ஒரு வளமான ஒரு நாடை நாங்கள் உருவாக்கும் முயற்சிகளை ஈடுபடுகின்றோம். வீட்டில் அமைந்துள்ள பரண் மீது தந்தை ஏறிய சந்தர்ப்பத்தில் பலகை முறிந்து கீழே விழுந்து விபத்திற்குள்ளானதில் 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். தந்தையொருவர் தனது வீட்டில் அமைந்துள்ள பரண் மீது ஏறிய சந்தர்ப்பத்தில் பலகை முறிந்து கீழே விழுந்து விபத்திற்குள்ளானதில் 3 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த நபர் மோட்டார் சைக்கிளை கழுவுவதற்கு பரண் மீது இருந்த தண்ணீர் குழாயை எடுப்பதற்காக ஏணியின் உதவியுடன் ஏறியுள்ளார். இதன்போது பலகை முறிந்து கீழே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் மீது விழுந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் காயமடைந்த நிலையில் கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிறுவனை காப்பாற்ற முடியவில்லை. கம்பளை ஆண்டியா கடவத்தை பீகல்லதினிய பிரதேசத்தை சேர்ந்த முகமது அயாத் என்ற சிறுவனை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சிறுவன் மீது வீழ்ந்த அவனது தந்தை காயமடைந்த நிலையில் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நில உரிமைக்கும் வாழ்வுரிமைக்குமான செயலமர்வுடன் கூடிய கலந்துரையாடல் நுவரெலியாவில் இடம்பெற்றது. நில உரிமைக்கும் வாழ்வுரிமைக்குமான செயலமர்வுடன் கூடிய கலந்துரையாடல் நிகழ்வு
சிப்ஸ் நிறுவன தலைவர் தங்கவேல் கணேசலிங்கம் தலைமையில் ஹேட்டனில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. கல்வியலாளர் எம் வாமதேவன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் கணபதி கனகராஜ், மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் ஆர் ராஜாராம், செயலாளர் எஸ் விஜயச்சந்திரன், கண்டி IST நிறுவன தலைவர் பி முத்துலிங்கம், பேராசிரியர் AS சந்திரபோஸ், AR ஜோன்ஸ், சமூக செயற்பாட்டாளர் கௌதமன், சமூக ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நகர பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், சட்டத்திறனிகள், ஊடகத்துறையினர் கலந்து கொண்டனர். இதன்போது சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. உடன்பாடுல ஒரே ஒரு நிறுவனம் பிளான்டேஷன் அசோசியேஷன் நம்ம கலைச்சோம்னா நிச்சயமா நம்முடைய பிரதிநிதிகள் லேண்ட் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவோம். நிச்சயமாக ஹவுசிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் 1935. ஆகவே அதுல சொல்லப்பட்டு இருக்கனாக்கா இலங்கையில காணி உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிட்டிசனா இருக்கணும். ரெண்டாவது சொல்லப்பட்டு ரெகக்னைஸ் சிட்டிசனா இருக்கணும். அந்த சிட்டிசன்ல நம்ம முழு ஃபுல் பிளேஜ் சிட்டிசன்கிட்ட எங்கே மென்ஷன் பண்ணப்படுறாங்க. வாழ்வாதார காணியும் அந்த வாழ்க்கைக்கான காணியும் ஒரே காணியா கூட 1 ஏக்கர் 7 பேருக்கு காண மிச்சம் 1.5 ஏக்கர்ல தோட்டத்தை போடும். ஒருபோது தோட்ட நிர்வாகம் தொழிலாளிகளை முதலாளியாக்க விடாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் நில உரிமை மேல நம்பிக்கை வச்சு ஒட்டுமொத்த மக்களும் இது சம்பந்தமான நிர்பந்தங்களை கொடுக்கும் போது, தொடர்ச்சியான போராட்டங்களை செய்யும் போது, தொடர்ச்சியான வலியுறுத்தல்களை செய்யும் போது கஷ்டப்பட்டு சமர்ப்பித்த இந்த ஆவணம் மகாவேலியில ஆற்றுப்படுக்கை அமைக்கும் போது நம்மாக்களுக்கு அங்க அப்புறப்படுத்துறாங்க. அது நம்மாக்களுக்கு கொடுத்த இடத்தை கொடுக்காம அது யாராலும் முடிச்சுக்கிட்டாங்க. நம்மாக்களை இன்னும் ஓரத்தை தள்ளி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு வேற எந்த உரிமையும் நில உரிமை கூட உட்கார்ந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற போறாங்க. எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம், எதுவரை உன் மொழி நீர்கிறதோ அதுவரை உன் நிலம். நிர்வாண உடலும் நிலமற்ற இடமும் உலகத்துல பரிதாபத்துக்கு அந்த உணர்வை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டு நில உரிமை காணி பேசலாம். உள்ளவங்களுக்கு நாங்க காணி மற்றவங்களுக்குலாம் கொடுப்போம். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கும் தரேன்னு சொல்லியிருக்கேன். தோட்ட கம்பெனி தீர்மானிக்குதுன்னு சொன்னா அளிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளி சேவை தேவையில்லைன்னு கருதுனா அவர்களுக்கு 50 லட்சத்தை கொடுத்துட்டு அவங்க சொந்த காணி இருந்து அதுல வீடு கட்டிக்கிறலாம், இல்லைன்னா அவங்க அந்த 50 லட்சத்தை வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் இப்போ உள்ள பாலிசி பேப்பர். பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் சப்ரகம மாகாணத்தில் இலவச கருத்தரங்கு இடம்பெற்றது. கல்வியே சமூக மாற்றத்திற்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் இலவச கருத்தரங்கு ஒன்று ஹகவத்தை ஸ்ரீ கிருஷ்ணா மகாவித்தியாலய மண்டபத்தில் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டில் தேசிய மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்தும் முகமாக இலவச கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் செயலாளர்கள், நுண்ணறிவு மற்றும் அனுபவமிக்க வளவாளர் சியாத், பிரதேச அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் 170க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கில் சிறப்புற இடம்பெற ஒத்துழைப்பு நல்கிய ரத்னபுரி பிரபல தொழிலதிபர் ராஜ்குமார், வளவாளர் சியாத், ஹகவத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் மகாவித்தியாலய பாடசாலை சமூகத்திற்கு ஏற்பாட்டாளர்கள் நன்றியை தெரிவித்தனர். பொதுநலவாய கல்வி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார். 22வது வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான ஆளுநர் சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹர்னியமரசூரிய ஐக்கிய ராஜ்யத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது கல்வி, அபிவிருத்தி, ஆய்வுகள், ஆராய்ச்சி, ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பங்களிப்புகள் ஆகிய துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல உயர்மட்ட கல்விசார் மற்றும் ராஜதந்திர சந்திப்புகளில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி திணைக்களத்தில் அந்நாட்டின் கல்வி இராஜாங்க செயலாளர் திருமதி பிரிட்டட் பிரிப்சனை சந்தித்து கல்வி மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான இருதரப்பு நலன்கள் மற்றும் ஒத்துழைப்பு விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய ராஜ்யத்தின் உள்நாட்டு அலுவல்கள் செயலாளர் திருமதி இவெட் ஹூப்பரையும் பிரதமர் சந்திக்க உள்ளார். அத்தோடு 22வது வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026 நிர்வாக சபை கூட்டத்திற்கு இணையாக பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் திருமதி ஷெர்லி அயோர்வோ,
பவுசோவையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த விஜயத்தின் போது சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்தி ஆய்வுகளுக்கான நிறுவனத்தில் இடம்பெறும் பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ள பிரதமர் அந்நிறுவனத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்க உள்ளார். மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆக்ஸ்போர்ட் உலகளாவிய மற்றும் பிராந்திய ஆய்வுகளுக்கான கல்வி பீடத்தில் உரையாற்ற உள்ள பிரதமர் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கல்விமான்கள் மற்றும் மாணவர்களுடனான வினாவிடை அமர்விலும் கலந்து கொள்ள உள்ளார். பிரதமரின் இந்த உத்தியோக விஜயத்தில் மூலம் கல்வி அமைச்சு, ஆராய்ச்சி, கொள்கை ரீதியான கலந்துரையாடல்கள் மற்றும் திறன் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் பொதுநலவாய உறுப்பு நாடுகளுடன் இலங்கையும் ஈடுபாட்டையும் கூட்டுறவையும் மேலும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மல்வானை காணியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் சம்மதம் வெளியிட்டுள்ளார். தொம்பே பிரதேச செயலகத்தின் பொறுப்பில் உள்ள மல்வானை பகுதியில் அமைந்துள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய சம்மதம் தெரிவித்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இன்று பிரதமருடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சசிந்து பெரேரா இதனை தெரிவித்தார். නිශ්චිතවම දැන් අග්‍රාමාත්‍යවරේ පොරොන්දු වෙලා තිනවා මේ මල්වාන් ඉඩම ඉදිරියේදී හැකියක්මනින් විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිසම සභාවට පවරන්න. ඒතකොට අපි ඉල්ලපු දෙයට ආණ්ඩුව පැත්තෙන් නිශ්චිත ප්‍රතිචාරයක් ලැබිලා තියෙන එකත් එක්ක අපි මල්වාන් ඉඩමෙන් මේ මොහොතේ ඉවත් වෙන්න තීරණය කළා තියෙනවා. மல்வானை காணியை எதிர்காலத்தில் விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார். நாம் கூறியதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதால் இந்த நேரத்தில் மல்வானை நிலத்திலிருந்து வெளியேற நாங்கள் முடிவு செய்துள்ளோம். நாங்கள் இந்த இடத்தை விட்டு விலகினாலும் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்த மாட்டோம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் தொடர்ந்து இதனை அவதானித்துக் கொண்டிருப்போம். கல்வி அமைச்சு, பிரதமர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகியவை அளித்த வாக்குறுதிகளின்படி செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்போம். அடுத்த சில வாரங்களுக்கு நாங்கள் இதனை உன்னிப்பாக கவனிப்போம். கல்வி அமைச்சின் தரப்பிலிருந்து எங்களுக்கு திருப்திகரமான முறையில் விடயங்கள் நடக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் எங்களது போராட்ட நடவடிக்கைகளில் இறங்க தயாராக இருக்கிறோம். பிரதேச செயலாளர் தரப்பிலிருந்து இது தொடர்பாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. நாம் செயல்பட்ட விதம் குறித்து பிரதமரின் தரப்பிலிருந்து சில குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. ஆனால் தற்போதைய சட்ட கட்டமைப்புக்குள்ளேயே நாம் செயல்பட்டோம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். எனினும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அந்த சட்ட அமைப்பிற்குள் முறையான தீர்வு கிடைக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது என்பதை கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். மாணவர் இயக்கம் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள காலப்பகுதிக்குள் இந்த விடயங்களை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளோம். எனவே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒட்டுமொத்த அரசு பல்கலைக்கழக அமைப்பின் சார்பாக இது குறித்து மீண்டும் எப்போது நடவடிக்கை எடுப்பது என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். කාල සීමාව ඇතුළත නිලධාරීන් මැදිහත් වෙන්න ඕනේ මේ සම්බන්ධයෙන් හරියාකාර තීන්දුව ඉදිරිපත් කරන්න හරියාකාර විස්තරය දෙන්න. ඒතර ඒකත් එක්ක අපි ලෑස්ති ඉදිරි සටන් ක්‍රියාමාර්ග මොන වගේ මට්ටමින්ද තෝරන්න කියන කාරණේ දැනුම්. அரசாங்கம் பழைய தோற்றுப்போன அரசியல் பாதையிலேயே பயணிக்கின்றது என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பழைய தோற்றுப்போன அரசியல் பாதையிலேயே பயணிப்பதாகவும் இதனால் அரசாங்கம் எனும் மூழ்கும் கப்பலில் இருந்து அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தற்போது வெளியேற தொடங்கியுள்ளதாகவும் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். පරණ පක්ෂවලට වඩා මේකට තමයි බලය දෙන්න තියෙන්නේ. ජනතාව දුන්නා. හැබැයි දීලා යන ගමන பரண பக்ஷவல கமனம். கடந்த காலங்களில் பழைய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாகவே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் அதே பழைய நிர்வாக பாதையை இந்த அரசாங்கமும் பின்பற்றி வருகிறது. நாங்கள் திருடுவதில்லை, ஊழல் செய்வதில்லை, ஏமாற்றுவதில்லை என்ற வாசகங்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் இயங்கி வந்தது.
எனினும் நிலக்கரி ஊழல் மற்றும் கொள்கலன் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து அரசாங்கத்தின் ஊழலற்ற நிர்வாகம் என்ற கூற்று முற்றிலும் பொய்யாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே தங்களுக்கு நேரிடப் போகும் அரசியல் வீழ்ச்சியை உணர்ந்து அரசாங்க தரப்பில் உள்ளவர்கள் இப்போது வெளியேற முற்படுகின்றனர். மழைக்காலமாக இருக்கும் தற்போதைய சூழலில் கம்பஹா ராசுகலவத்த பகுதி மக்கள் தங்குவதற்கு இடமோ நிலமோ இல்லாமல் கூடாரங்களில் அவதிப்பட்டு வருகின்றனர். ஜனாதிபதி மாவட்ட அலுவலகங்களுக்கு சென்று ஏன் தாமதம் என்று கேள்வி எழுப்பினாலும் நாடாளுமன்றத்தில் பேசப்படும் பேச்சுகளும் களத்தில் இருக்கும் உண்மை நிலவரத்திற்கும் இடையே வானத்திற்கும் பூமிக்கும் உள்ளதை போன்ற இடைவெளி காணப்படுகிறது. மக்கள் தங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற அரசாங்கத்தை நம்பியிருக்காமல் அதற்கு எதிராக எழுந்து நிற்க போராட வேண்டும். எதிர்வரும் 3 மாதங்களில் நிலக்கரி ஊழல் பிரச்சினையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோம் என டெல்வின் சில்வா மே 1 தெரிவித்தார். விசாரணையின் தீர்ப்பு என்ன என்பதை அவர்களே முன்பே தீர்மானித்து எழுதிவிட்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. அவ்வாறு இருக்கையில் சுயாதீன ஆணைக்குழு முன்னிலையில் சென்று பொதுமக்கள் அல்லது நாம் ஏன் சாட்சியம் அளிக்க வேண்டும்? இது திருடனின் தாயிடம் நாடி பிடித்து பார்ப்பதற்கு ஒப்பானது. விசாரணை ஆணைக்குழுவை டெல்வின் சில்வா போன்றவர்கள் கேள்விக்குள்ளாக்கியுள்ளதால் அதில் முன்னிலையாகி தகவல்களை வழங்கப் போவதில்லை. இந்த சுயாதீன ஆணைக்குழுவின் செயற்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசிய டெல்வின் சில்வாவை அழைத்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்ய உள்ளோம். சட்ட ரீதியான போராட்டங்களின் மூலமே இதற்கு இறுதி தீர்வு காண முடியும். සම්බන්ධ වෙන්නේ අපි නඩු පැවරීමක් කරන නිසා අපි හිතන්නේ මේව ඔක්කොම ආණ්ඩුව හොදගනි. இஸ்லாம் மார்க்கத்தின் உண்மையான போதனைகளை தெளிவுபடுத்தும் விசேட வேலை திட்டம் நுவரெலியாவில் இடம்பெற்றது. இஸ்லாம் மார்க்கம் குறித்து அறிந்து கொள்ள நுவரெலியா மாவட்ட தலைமை பள்ளிவாசலில் ஒன்று திரண்ட சர்வமத தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சமூகத்தில் பகிரப்படும் தீவிரவாத கருத்துக்களின் உண்மைத்தன்மையையும் இஸ்லாம் மார்க்கத்தின் உண்மையான போதனைகளையும் தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு விசேட மத நல்லிணக்க வேலைத்திட்டம் ஒன்று நுவரெலியா அல் மஸ்ஜிதுல் ஹஃபீர் மாவட்ட தலைமை ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் மற்றும் மத நல்லிணக்கத்திற்காக செயற்படும் பெருமளவான சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெற்ற நிகழ்வின் போது இஸ்லாம் மார்க்கத்தின் தோற்றம் அதன் பாரம்பரியம் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நாட்டில் எரிபொருளுக்கு மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் உயர்மட்டத்தில் காணப்படுவதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 3 மாதங்களுக்கு 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த மானிய கொடுப்பனவுகளுக்காக 57 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் சிலோன் பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் தலைவர் டிஜே ராஜகருண தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் டீசலை இறக்குமதி செய்து விநியோகிப்பதற்கு சுமார் 750 ரூபாய் செலவாகின்ற போதிலும் அது தற்போது 392 ரூபாய்க்கே விற்பனை செய்யப்படுவதால் கூட்டுத்தாபனத்திற்கு லிட்டர் ஒன்றுக்கு 358 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு டாலரின் மதிப்பை நேரடியாக பாதிப்பதாக தெரிவித்த தலைவர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் எரிபொருளுக்காக 522 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்ட நிலையில் மே மாதத்தில் அது 324 மில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் மாற்று விகிதங்களை பாதுகாக்கும் நோக்கில் பொதுமக்கள் எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தவரை கட்டுப்படுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். எவ்வாறாயினும் எதிர்பாராத அவசர நிலைமைகள் ஏதும் ஏற்படாவிடில் இந்த ஆண்டின் எஞ்சிய பகுதிக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் சுத்திகரிப்பு நிலைய நடவடிக்கைகள் தொடர்வதோடு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார். இதேவேளை எரிபொருள் விநியோகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஒற்றை இரட்டை இலக்க முறையை எதிர்காலத்தில் நீக்க திட்டமிட்டுள்ள போதிலும் QR குறியீட்டு முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தலைவர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு தேவையான மண்ணெண்ணெய் மற்றும் டீசலுக்கான நேரடி மானியங்களை இணையவழி செலுத்துகை ஊடாக வழங்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார உற்பத்திக்கு தினசரி சுமார் 1000 தொன் டீசலை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டியுள்ள டிஜி ராஜகருண தடையற்ற மின்சார விநியோகம் உறுதி செய்யப்பட்ட போதிலும் இரவு வேளையில் மின்சார பயன்பாட்டை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டதுடன் எதிர்வரும் பெசாக் வாரத்தில் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார்.
2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் இது 2025 ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலா வருமானமான 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,35,643 ஆகும். அதே நேரம் 2025 ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையினூடாக 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டிருந்தது. இதேவேளை 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,76,287 பதிவாகியுள்ளதுடன் இக்கால பகுதியில் ஈட்டப்பட்ட மொத்த சுற்றுலா வருவாய் 1,111 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது 2025 ஆண்டின் இதே கால பகுதியில் பதிவான 8,96,884 சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் 1,379 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2.3% சுற்றுலா வருவாய் 19.4% வீழ்ச்சியடைந்துள்ளமையை காட்டுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.